டாக்டர் அபிலாஷா வணக்கம்ங்க. வணக்கம். வணக்கம் டாக்டர், நம்ம இந்த டிசம்பர் மாதமும் நாம பேசணும், நீங்களும் வந்திருந்தீங்க. அந்த இஷ்யூவும் கிட்டத்தட்ட இதே தாங்க டாக்டர். அந்த அவரை இவங்க அருவாள்ல கொத்து கொத்தா வெட்டினதுக்கு ரீசனு ஒன்னொரு பெரிய காரணம் இல்லை, என்னடா என்ன முறைச்சு பாக்குறேங்கிற ஒரே ஒரு ரீசன் தான். ஆனா அவங்களும் ட்ரக் எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறத ஐஜி சொன்னாரு. ஆனா என்ன ட்ரக் அப்படிங்கறத அவர் சொல்லல. ஆனா இந்த பசங்களும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இல்லைன்னா 9 பேர் இப்படி ஒரு வெப்பனை எடுத்துக்கிட்டு போய் ஒரு ஊருக்குள்ள பூந்து நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இந்த தெலுங்கு படத்துல தான் இந்த மாதிரிலாம் நாங்க பார்த்துருக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். என் மகனை போட்டாங்க, ஊர்ல ஒருத்தனும் உயிரோடு இருக்க கூடாதுடா போடான்ட்டு கிளம்பி போவானுங்கல்ல, அதெல்லாம் இந்த மாதிரி தெலுங்கு படத்துல தான் நாங்க பார்த்துருக்குறோம். இது தமிழ்நாட்டுல கண்ணு முன்னால் நடந்திருக்குது. இது டாக்டர், இதுக்கு என்ன இந்த இன்ஸ்டாகிராம் தான் ரீசனா? இதுக்கு பேஸ் ரீசனா? இது அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 18 வயசு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடியே இவங்க இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாததுனாலையும் அந்த தான் பெரிய ஆளாகணும், பெரிய ஆளா காட்டிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காகவும் தான் இந்த மாதிரி ரொம்ப கொடூரமான செயல்கள் செய்யறது. ஆனா அதுலயே அவங்களுக்கு போட்டி இருக்கும். எப்பவுமே இந்த அடியாட்களுக்கு யார் ரொம்ப கொடூரமானவங்களோ அவங்கதான் தலைவராக முடியும். சோ எவ்வளவு அளவுக்கு இறங்கி போக முடியுமோ அவங்க போவாங்க. அதுலயும் இந்த வயசு பசங்க ட்ரக்ஸ் எடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு போதை இருக்கும். சோ தே மைட் ஸ்டார்ட் ஹாலுசினேட்டிங். அவங்களுக்கு யாரோ சொல்ற மாதிரி இவங்களை வெட்டினாதான் நீ பெரிய அளவு அப்படிலாம் கூட ஒரு போதையில நடக்கிறதும் சாத்தியம்தான். அண்ட் என்ன ஆகும், இந்த ட்ரக் பிளஸ் வயலன்ஸ் பிளஸ் நீடிங் அப்ரிசியேஷன், அந்த வேலிடேஷன் வேணும், அந்த பியர் குரூப்ல நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கணும் அப்படின்ற இந்த 3 காம்பினேஷன் சேரும்போது யாரு என்ன மனிதாபிமானம், அவங்களுக்கு வலிக்குமா, குடும்பம் இருக்குமா, அவங்கள நம்ம கொலை பண்றோம், நமக்கு என்ன தண்டனை கிடைக்கும், இது எந்த யோசனையுமே அவங்க மூளையில வேலை செய்யாது. இந்த டிசிஷன் மேக்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் 2 ஏரியா அவங்களுக்கு கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆயிடும். சோ ஒரு மிருகம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஒரு மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற வித்தியாசமே அந்த திங்கிங் கெப்பாசிட்டி தான். அது அவங்களுக்கு கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிடும் போது ஒரு மிருகம் எப்படி நடந்துக்குமோ அதை நீங்க வம்பிழுத்தீங்கன்னா அது என்ன பண்ணும், அததான் இவங்க பண்றாங்க. இவங்களதான் யாரும் வம்பிழுக்கலையேன்னு நம்ம பேசணும்னா இவங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கு. நான் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும்ன்ற ஒரு மோட்டிவ் இருக்கு. அதுதான் அந்த மிருகத்தை வம்பிழுக்கிறதுக்கும் இவங்க அந்த மோட்டிவை நோக்கி செயல்படுறதுக்குமான ஒற்றுமை. சோ என்ன நடக்குதுன்னே தெரியாம எக்ஸ்ட்ரீமா போறது. அண்ட் அதுக்கப்புறமா இவங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி குண்டாஸ்லாம் கிரிமினல் சைக்காலஜி படி ஒரு ஆஃப்டர் பார்ட்டி ஒண்ணு வைப்பாங்க. ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இவன் தான் ரொம்ப நல்லா வெட்டினான், இவன் ரொம்ப அழகா வெட்டினான், கொடூரமா வெட்டினான், அந்த மாதிரி ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கு பாருங்க, அதுக்காகவே இத பண்ணுவாங்க. சோ அந்த ரீஹாபிலிட்டேஷன் பண்றோம் இல்லையா, 18 வயசுக்கு முன்னாடி சிறுவர் சீர்திருத்த பள்ளியில, அங்கேயே சரியான வழிகாட்டுதல் இருந்தா நிறைய பேரை நம்ம இதுல இருந்து மீட்டெடுக்க முடியும் இந்த குரூப்ல இருந்து. ஆனா அங்க மிஸ் ஆகுறவங்க ஏற்கனவே அங்க நிறைய ட்ராமா இருக்கும், ஏற்கனவே அவங்க நிறைய மன பிரச்சனையில தான் அங்க போயிருப்பாங்க. திருப்பி இந்த உலகத்துல வாழ முடியுமான்ற கேள்வியோட தான் அங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களை கொண்டு இல்ல இந்த உலகத்துல நீ வாழணும்னு போடும்போது அவங்களுக்கு தேவைப்படுற அந்த செக்யூர்டு ஃபீல் இருக்கு இல்லையா, என்னால சர்வைவ் பண்ணிக்க முடியும்னு, அதுக்கு எந்த லெவலுக்கும் இறங்குவாங்க. அதுதான் சீர்திருத்த பள்ளியோடைய மெயின் மோட்டோவே. நம்ம அவங்களை அங்கேயே ரீஹேப் பண்ணி அவங்களுக்கு நல்ல புத்தி கொடுத்து, நல்ல கைடன்ஸ் கொடுத்து, கவுன்சிலிங் கொடுத்து, அங்கிருந்து தசை மாத்தி படிப்பு கொடுத்து, வேலை வாய்ப்பு கொடுத்து, ஸ்கில்ஸ் அப்ஸ்கில் பண்ணி அவங்கள இந்த சொசைட்டில விடணும். ஆனா அது நம்ம பண்றோமானா நிச்சயமா இல்ல. ஓகே டாக்டர், இதுல பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க அந்த இறந்த ஜான் சரியா பேச முடியாதவரு, அவருடைய மனைவியால அவங்களால சுத்தமாவே பேச முடியாது. நீங்க இந்த த்ரிநாத் கட்டா அப்படிங்கிறவரு ஒரு செங்கல் சூளையில வேலை செஞ்சிட்டு இருந்த ஒருத்தர், அவரை கொன்னு இருக்காங்க. நீங்க ஒரு 2 குடும்பம், என்ன காரணம், எதுக்காக நம்ம சாகிறோம், என்ன ஏது எதுவுமே தெரியாம 2 பேர் செத்து இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா, இங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. இப்போ இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டினா இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? இது நாங்க ஒரு 7 பேரை பிடிச்சிட்டோம் அப்படின்னு போலீஸ் சொல்லிட்டு போயிட்டா அதோட இது முடிஞ்சிருச்சானே?
இல்ல நம்ம வந்து ஆஃப்டர் த கிரைம் பேசிட்டு இருக்கோம். ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைம்ன்றத நம்ம மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்றதே இல்ல. எங்கேயாவது ஒரு சம்பவம் நடந்தா அதை பத்தி நம்ம பேசுறோம். மறுபடியும் இந்த சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி எதுவும் எடுக்கிறது கிடையாது. அதுதான் உண்மை. அந்த ஒரு சலசலப்பு இருக்கப்ப பேசிட்டு விட்டுருவோம். அப்படி இல்லாம இப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா 18 to say ஒரு 25 years அந்த ஏஜ் குரூப் தானா அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணணும். ஏற்கனவே வந்து யார் மேல எல்லாம் குற்றப்பத்திரிக்கை இருக்கோ, யார் மேல எல்லாம் ஆல்ரெடி எஃப்ஐஆர் இருக்கோ அவங்கள ட்ரேஸ் அவுட் பண்ணணும். அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னு பாக்கணும். அவங்களுக்கு என்ன மறுவாழ்வு கொடுக்குறோம், இல்ல கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சப்போர்ட் கொடுக்குறோம், இல்ல அவங்களெல்லாம் ஒரு டீம் அப்பா வச்சு அவங்களுக்கு ஒரு போலீஸ் ஆபீசரை வந்து சூப்பர்விஷன் கொடுக்க சொல்லி அவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு தொழில், ஒரு கைத்தொழில் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி என்ன முயற்சி நம்ம எடுக்கிறோம்? நம்மள அறியாலே நிறைய கிரிமினல்ஸ் உருவாக்கிட்டு இருக்கோம். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி நீங்க வேடிக்கையா சொன்னீங்க, பட் அதுதான் உண்மையும் கூட. தெலுங்கு படத்துல வர மாதிரியும் சொன்னீங்க இல்லையா, அதுதான் உண்மை. கண்ண மூடி பார்த்தா அப்படிதான் டாக்டர் இருக்குது. ஆமா ஆமா, எல்லாருக்கும் வந்து அந்த ஸ்டைலு, அந்த அந்த ஆல்பா நான் அப்படின்றது, அண்ட் என்னால முடியும், நான் வந்து கொலை பண்ணா நான் வந்து பெரிய சாதனை பண்ணிட்டேன், இந்த தாட் ப்ராசஸ் வந்து மீடியால இருந்து நிறைய கத்துக்கிட்டாங்கன்றது உண்மைதான். அண்ட் நிறைய ரவுடிங் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கிளைகள் வேணும். அவங்களுக்கு எந்த ரவுடியுமே வந்து தனியா இயங்க முடியாது. அவங்களுக்கு வந்து விழுதுகள் வேணும். அதுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் வந்து அடிபட்டு இருக்காங்க, யாரெல்லாம் வந்து வல்னரபிளா இருக்காங்களோ அவங்களை சூஸ் பண்ணி கொண்டு வந்து ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வளர்த்து விட்டு அடுத்த இதா அவங்கள உருவாக்கிட்டு வராங்க, வாரிசுகளை உருவாக்கிட்டு வராங்க. இந்த கல்ச்சர் காலகாலமா போயிட்டு இருக்கு. அதுதான் வந்து போலீஸ் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம். இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு யூ ஹாவ் டு டூ சம்திங். ஏன்னா இது எப்படின்னா ஒரு ஒரு வெறி நாயை வந்து ஒரு கூட்டத்துக்கு நடுப்புற விட்டா என்ன ஆகும், அது என்ன பண்ணுதுன்னே தெரியாது. யார வேணாலும் கடிக்கும், குறுக்க வர யார வேணாலும் கடிக்கும். அது பாவ புண்ணியம் பார்க்காது. ஏன்னா அதுவே வந்து அது மூளையே சரியில்லாம இருக்கு. அதே மாதிரிதான் இந்த ட்ரக் எடுக்கிறவங்களுடைய மனநிலையும் மூளை செயல்பாடும் இருக்கும். சோ என்ன செய்யறோம், அதோடைய கான்சிக்வன்ஸ் என்ன, இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க வழியில யாரு வந்தாலும் அவங்க வந்து எந்த லெவலுக்கும் போய் அவங்கள கொடூரமா அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. அதுல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி இவங்க பேச முடியல அதனால பாவம், இவங்களுக்கு கால் இல்ல பாவம் அப்படிலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அங்க சுத்தமா மனிதாபிமானம் இருக்காது. அதுதான் இந்த சம்பவம். ஆமா. டாக்டர் இதுல வந்து ஒரு 7 பேரை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல 2 பேர் ஏற்கனவே நீ வந்து கீழ்சாதிக்காரன் அப்படிங்கிறதை குறிப்பிட்டு ஒரு 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 மாணவன் மேல தாக்குதல் நடத்தியவர்கள் 2 பேர். சரியா? இப்போது இவர்கள் தாக்குதல் நடத்தியதில் இறந்து போனவரும் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர், இவர்கள் இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர்கள். இது எல்லாத்துக்குமே பொதுவாக நாம வந்து இந்த சோசியல் மீடியால பாப்புலர் ஆகணுங்கிறது, கெத்தா சுத்தணுங்கிறது, இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சர்க்கிள்குள்ள இந்த விஷயத்த கொண்டு போய் அடைக்கிறது ரொம்ப சரியானதா இருக்குமா, இல்ல அது தவறான ஒரு அணுகுமுறையா டாக்டர்? இது மட்டுமே காரணம் இல்ல. யாருமே ஃப்ரீயா எதுவும் பண்ண மாட்டாங்க. புரியுது. அவங்களுக்கு வந்து பினான்சியல் பெனிஃபிட்ஸும் இருக்கும். சோ வேற எந்த விதத்திலுமே சம்பாதிக்க முடியாதுன்றவங்களுக்கு இந்த சம்பாத்தியம் பெரிய விஷயமா இருக்கும். சோ டெஃபினட்டா வந்து அந்த ஒரு இன்சென்டிவும் உண்டு. அண்ட் ஹபிச்சுவல் அஃபெண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல இதுதான் வேலைன்ற மாதிரி, இட்ஸ் மை ஜாப், மை கெரியர், மை ப்ரொஃபஷன்ன்ற மாதிரி ஆயிடுது. சோ அவங்களுக்கு வந்து ஒரு கொலையை பண்றதோ, இல்ல போலீஸ் பிடிக்கிறதோ, இல்ல கோர்ட்டுக்கு அலைகிறதோ, இல்ல ஜெயிலுக்கோ இல்ல சீர்திருத்த பள்ளிக்கோ போயிட்டு வெளியே வந்து திருப்பியும் அதை மறுபடியும் பண்றதோ ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவங்களுக்கு இது ஒரு சர்க்கிள், அவ்வளவுதான். என்னாச்சுப்பா? பட் இதுல விஷயம் என்னன்னா, ஜாதியோ இல்ல போதை இன்ஃப்ளூயன்ஸோ எதை நம்ம எடுத்துக்கிட்டாலும் மனிதாபிமானம்ன்றது ரொம்ப சின்ன வயசுலயே சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம். நீங்க 17 வயசு பையனை புடிச்சு உட்கார வச்சு மனிதாபிமானம் சொல்லி கொடுத்தீங்கன்னா கஷ்டம். அதெல்லாம் குழந்தையிலேயே வந்து சொல்லி தரணும். நம்ம இப்ப கூட நான் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அவங்களை படிக்க வைங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஏன்னா படிக்க வைங்கன்னா கொண்டே ஒரு காலேஜ்ல சேர்த்து விட்டுட்டு அவங்க போறாங்களா இல்லையான்னு கூட யாருக்கும் தெரியாது. புரியுது.
அது இல்ல. அவங்கள கூட இருந்து அவங்கள பண்படுத்தணும். அவங்கள சீசன் பண்ணணும். அவங்கள இன்னும் வந்து மெச்சூர்ட் ஆக்கணும். அவங்களுக்கு வந்து உலக விஷயங்கள சொல்லிக் குடுத்து, நான் அதுக்கு தான் சொன்னேன். ஏதாவது ஒரு தொழில் சொல்லிக் குடுத்து, அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். நான் வெளிய போனா இத பண்ணி நான் என்னால சம்பாரிச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ரொஃபஷன் இருந்தாதான் இத விடணும்ன்ற ஒரு எண்ணம் வரும். நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆசிலேஷன்ல இருப்பாங்க. டீனேஜ் பசங்க இல்லையா? இதுல போலாமா அதுல போலாமான்ற கிராஸ் ரோட்ல இருப்பாங்க மேபி நிறைய பேர். இல்ல நீ இப்படி வா, நாங்க உனக்கு சப்போர்ட் பண்றோம், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரோம்னு சொன்னா மேபி தே வில் ப்ரிஃபர். எல்லாரும் இல்லைனாலும் அதுல ஒரு மெஜாரிட்டி வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சோ நம்ம அதை பண்ண தவறிடுறோம். மறுபடியும் ஸ்டாம்ப் குத்தி அவங்கள வந்து குற்றவாளிகளா உருவாக்குறது சொசைட்டி வந்து பயத்துல பண்ணுது. ஆனா அது ப்ரொடக்டிவ் கிடையாது. நீங்க வந்து ஒரு ஓவரால் பிக்சர் பாத்தீங்கன்னா ஒரு விஷ சைக்கிள் மாதிரி இது சுத்திக்கிட்டே தான் இருக்கே ஒழிய இதுக்கு ஒரு முடிவே இல்லையே. எங்கேயோ ஒரு இடத்துல மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். அது மத்தவங்க தான் வந்து முனைஞ்சு பண்ணணும். ஓகே டாக்டர், இன்னைக்கு சோஷியல் மீடியாவை வந்து மானிட்டரிங் பண்ணுறதுக்காக அரசாங்கம் அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இன்டெலிஜென்ஸ் விங்கை வச்சுருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் வச்சுருக்கிறாங்க. எல்லா மாவட்டத்துலேயும் நெல்லையிலையும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சென்னையில் இருக்குது, அதனால நெல்லையிலையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மானிய கோரிக்கையில் அது அறிவித்த விஷயம் அது. அப்போது இவங்க இந்த மானிட்டர் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதலாக போலீஸ் கவனம் செலுத்த வேண்டியது தேவையா டாக்டர்? அது சாத்தியமானு எனக்கு தெரியல. ஏன்னா பெரிய நம்பர்ல இருக்காங்க. இது வந்து ஒரு லார்ஜ் பாப்புலேஷன். அதை கண்காணிச்சு கட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல, ஹவு பிராக்டிகல் இட் இஸ்னு. ஆனா நம்ம ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கோம், நம்மளே நிறைய தடவை பேசியிருக்கோம். ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் வந்து ஒரு சென்சார் போர்டு வேணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். அது ஏன் செயல்படுத்த மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்க ஒன்னும் இல்லை, இன்னைக்கு ஏதாவது ஒரு ரேண்டமா ஒரு கிரைம் ஸ்டோரியோ இல்ல ஏதாவது ஒரு த்ரில்லரோ ஆக்ஷனோ போட்டீங்கன்னா கொடூரமா வந்து அந்த கொலைகளை காட்டுறது, சித்தரிக்கிறது, அந்த கொலை செஞ்சு முடிச்சோன்னா அவன் மூஞ்சில ஒரு பெருமையை காட்டுறது. நம்ம எல்லாருமே வந்து சம்வேர் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல சில விஷயங்கள் பதிஞ்சிரும். நல்ல சாப்பாடு அப்படின்னா இதுதான் நல்ல சாப்பாடு அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியும். ஒரே சாப்பாடு நல்ல சாப்பாடுன்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பெருமைன்றது இந்த மாதிரி அஃபெண்டர்ஸுக்கு பதிஞ்சிரும். இந்த மாதிரி கொடூரமா கொலை பண்ணிட்டு நான் அந்த ரத்தம் சொட்ட கத்தியை தூக்கிட்டு நான் நடந்தேன்னா நான் வந்து ஹீரோ அப்படின்றது பதிஞ்சிரும். சோ இதெல்லாமும் நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஓடிடி வந்து வேர்ட்ஸும் சரி, வார்த்தைகளும் ரொம்ப வல்கர் வேர்ட்ஸ், அபியூசிவ் வேர்ட்ஸ், ட்ரிகரிங், இன்ஸ்டிகேட்டிங், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வயலன்ஸ் சீன்ஸ், ரேஜ், அக்ரெஷன், இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு அங்கங்க நம்மளால முடிஞ்ச ஒரு கட்டுப்பாடு பண்றது நல்லது.